Morning students, welcome to our maths class. So last class la enna paathiட்டு இருந்தோம் matrix multiplication paathiட்டு இருந்தோம். So அத அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். What is it? Exercise 3.18 ல first sum, second sum and fourth one are finished. Now we move to the fifth sum. What is the fifth one? A matrix, B matrix, C matrix கொடுத்திருக்காங்க. What is it? You have to verify that A into B plus C equal to AB plus AC. ஓகேவா? Let us work out on the board. ரொம்ப ஈஸியானது அப்படிங்கிறனால ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணதை நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். What is it? B matrix, C matrix கொடுத்திருக்காங்க. Then you have to, what is the left hand side அப்படின்னா A into B plus C. So A into B plus C ல first you have to give the preference for bracket. So இப்போ B plus C எழுதிட்டேன். So a B matrix plus symbol போட்டு C matrix. So what is it? You have to add these two matrices. So 1 plus 1. Next minus 1 plus 3. Next 2 plus 2. Next 3 plus minus 4. So இங்கே பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் மட்டும் போட்டிருக்கேன். That means plus into minus minus. ஸோ மல்டிப்ளிகேஷனில் ஒரு மைனஸ் வந்தால் மைனஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அதே மட்டுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 5 + 1 2 + 3. ஸோ அப்போ வாட் இஸ் ஃபைனல் ஆன்சர் ஆஃப் இது எப்பவும் போல் நம்ம என்ன பண்ணுவோம்? இட் டிபெண்ட் ஆன் த சைன். சேம் சைனை ஆட் பண்ணி பிக்கர் சிம்பிள், டிஃப்ரெண்ட் சைனை சப்ராக்ட் பண்ணி பிக்கர் சிம்பிள். சேம் சைன் ஆட் பண்ணியிருப்போம், சேம் சைன் ஆட் பண்ணியிருப்போம், இதுவும் சேம் சைன் ஆட் பண்ணால் 6 டிஃப்ரெண்ட் சிம்பிள். ஸோ சப்ராக்ட் பண்ணி பிக்கர் சிம்பிள் போட்டிருப்போம். So next what is it? A into B plus C. இப்போ what is the A matrix? A matrix ரைட் பண்ணியாச்சு. B plus C உடைய ஆன்சர் இந்த இருக்குது, அதையும் நம்ம ரைட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஆர்டர் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ரைட் பண்ணும்போது தான் நமக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுவோம். பிகாஸ் பார்த்தோம் அப்படின்னா இதில் எத்தனை ரோ இருக்குது? 1 2. ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்பர் 2ன்னு எழுதியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் எத்தனை பேர் இருக்கா? 1 2. கரெக்டாக 1 2 தானே. ஸோ அப்போ கிராஸ் போட்டு 2. ஸோ ஃபஸ்ட் வந்து ரோ எத்தனையும் நம்ம பார்த்தோம், 2ன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன, ஃபஸ்ட் ரோவில் எத்தனை பேர் இருக்கா? 2 மெம்பர்ஸ் தான். ஸோ அதனால் 2 போட்டாச்சு. அதே மட்டும் இங்கே எத்தனை ரோ? இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. ஸோ அப்போ 2 போட்டாச்சு. ஃபஸ்ட் ரோவில் எத்தனை இருக்கா? 1 2 3. கரெக்டாக 1 2 3. ஸோ அதனால் 3 போட்டாச்சு. ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னாவே we know that என்னது, இது ரெண்டு சேமாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளிகேஷனே எக்ஸிஸ்ட். கரெக்டாக? ஸோ அந்த மட்டுமே நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ மல்டிப்ளிகேஷனு ஆஸ் யூஷுவல் நான் ஒர்க் அவுட் பண்ணியே காமிக்கிறேன். A into B plus C. ஸோ அந்த மேட்ரிக்ஸை எழுதிட்டேன். இது ஒரு 2 × 2, இது 2 ரோ 3 காலம்ஸ் இருக்குது, நோட் பண்ணிட்டேன். ஸோ எப்போவுமே ரஃப் ஒர்க் போட்டுட்டு தான் நான் சம்மை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் அ ரஃப் ஒர்க் அப்படிங்கிறனால தான் இங்கே ஈக்குவல் டு போடலை. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் பேர் தான் என்னன்னு சொல்கிறேன், தேட்டர் அப்படிங்கிறனால. ஹலோ ஹலோ ஹலோ. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் பேர் தான் என்னது, தேட்டர் அப்படின்னு சொல்கிறனால தேட்டர் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு க்யூவில் யார் இருக்கா? 2 - 1. ஸோ அப்போ 2 - 1. ஓகேவா? ஸோ அப்போ மல்டிபிள் பண்ணுவோமா? மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 2 1s are 2. ஃபஸ்ட்டு இதை மல்டிபிள் பண்ணுவோம். 2 1s are 2. 1 into -3 -3. கரெக்டாக? ஸோ அடுத்து வந்து என்ன, செகண்ட் ரோடு மல்டிபிள் பண்ணுவோம். 2 5s are 10. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டு க்யூவை எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் க்யூவை எடுத்து நம்ம மல்டிபிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு க்யூவில் யார் இருக்கா? 2 6. ஸோ அப்போ 2 6 எடுத்தாச்சு. 2 1s are 2. இங்கே மல்டிபிள் பண்ணால் 6 3s are 18. நெக்ஸ்ட்டு 2 5s are 10. 6 1s are -6. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால மைனஸ். நெக்ஸ்ட் தேர்டு க்யூவில் யார் இருக்கா? 4 5. ஸோ அப்போ 4 5. 4 1s are 4 ப்ளஸ் 15. நெக்ஸ்ட் 4 5s are 20.
5 ones are 5. Plus into minus, minus. So simplify பண்ணாச்சு. What is the answer? So opposite symbol subtract பண்ணி bigger symbol. Same symbol add பண்ணி 11. Different same symbol add பண்ணி 20. Subtract different symbol subtract பண்ணி bigger symbol. So இங்கே add பண்ண என்னது 19. Next இதை subtract பண்ண 15. So this is the answer of the left hand side A into B plus C. So அப்போ என்ன கொடுக்குறேன் equation number 1. Similarly we have to do the right hand side. What is the right hand side? AB plus AC. So first we have to find out AB. What is the A matrix? A matrix பார்த்தோம் அப்படின்னா 1 3 5 minus 1. B matrix வந்து 1 minus 1 2 3 5 2. ஸோ ரஃப் ஒர்க் போட்டுட்டு தான் நம்ம மெயின் ஒர்க் போவோம். ஸோ ரஃப் ஒர்க் வந்து என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு தேட்டரை ரைட் பண்ணிக்குவோம். தேட்டருங்கிறது இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் தான். ரஃப் ஒர்க் போடுறதுனால ஈக்குவல் டு போடக்கூடாது, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு க்யூவில் யார் இருக்கா 1 3. ஸோ அப்போ இங்கே என்ன போடணும் 1 3. நெக்ஸ்ட் வந்து என்ன மேட்ரிக்ஸு 1 5 minus 1. தேட்டரே தான் நம்ம ரைட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு தடவையும் எது தான் மாறும், க்யூ தான் மாறும். ஸோ செகண்ட் க்யூக்கு வந்து -1 5. தேர்ட் க்யூவில் என்ன இருக்குது 2 2. ஓகேவா? ஸோ மல்டிபிள் பண்ணால் வாட் இஸ் த ஆன்சர் 1 1s are 3 3s are 1 1s are 9 3 3s are 9. Sorry, 1 1s are 1 3 3s are 9. Next 1 5s are 5. So next multiple பண்ணுங்க. 1 1s are -1 5 3s are 15. So -1 15. Next 1 into -5 -5. ஓகேவா? next 5 1s are -5. next 2 1s are 2 2 3s are 6 2 5s are 10 2 1s are -2. So what is the final answer? 10. இது 2 14 -10 8 8. கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ஏ. ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இனிமேல் ஏசி ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸோ ஏபி ஆன்சரையும் ஏசி ஆன்சரையும் ஆட் பண்ணணும். ஸோ இதே மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், ஏசி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். 3 1s are 3 3 1s are 3 3 5s are 15 -1. next 2 9 10 -3.
So next this is answer of AC. Now we have to add AB plus AC. AB plus AC. What is the AB answer? AB answer is so AB answer and AC answer. So ரெண்டுலமே write பண்ணியாச்சு. Now we have to add these two. We get, so this is a number equation 2. So from 1 and 2 both answers are, what is it? We have to check both answers are equal or not. Okay va? So equation 1 oda answer and equation 2 both are same. So finally you have to write what is it from 1 and 2. What is it? A into B plus C is equal to AB plus AC is verified. That's all. This is what is it? A matrix கொடுத்துட்டாங்க. To prove what is it? A transpose equal to I அப்படின்னு prove பண்ணணும். So what is the A? So this is A. So அதனால் A transpose டைரெக்டாக போடுறேன். So A transpose அப்படின்னா what is in the row? ரோவில் என்ன இருக்குது? cos theta sin theta. ஸோ அதை மிஸ் எப்படி ரைட் பண்ணுறேன்? cos theta sin thetaன்னு ரைட் பண்ணிவிட்டேன். What is in the second row? Minus sin theta cos theta. So minus sin theta cos theta. Okay va? So now we have to multiply A transpose. This is the left hand side of the proof. Okay va? So இப்போ A matrix first எழுதணும், then A transpose. What is the A cos theta minus sin theta cos theta. So A transpose என்னது? cos theta minus sin theta cos theta. So இப்போ என்ன பண்ணியாச்சு? A transpose ரைட் பண்ணியாச்சு. Now we have to multiply. So multiply அப்படின்னாவே we take what is it? That theater format. So இப்போ cos theta first matrix தான் என்னது? theaterன்னு சொல்லியிருக்கேன். cos theta sin theta minus sin theta cos theta. ஸோ இப்போ செகண்ட் மேட்ரிக்ஸ் வந்து என்னது? Q. ஸோ ஃபர்ஸ்ட் க்யூவில் யார் இருக்கா? cos theta sin theta. ஸோ இப்போ நான் இங்கே என்ன எழுதணும்? cos theta sin theta. cos theta sin theta. ஓகேவா? ஸோ இன்னொரு க்யூ இருக்குது. ஸோ அகெயின் யூ ஹேவ் டு ரைட் த theater. cos theta minus sin theta cos theta. Theater nawe already I told you what is the first matrix is the theater. Minus sin theta cos theta is second q. ரைட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் ரஃப் ஒர்க்குன்னு சொன்னனால தான் மிஸ் ஈக்குவல் டு போடலை. ஓகே, ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹவு டு ரைட்? காஸ் ஸ்கொயர்டு. வாட் இஸ் இட்? காஸ் ஸ்கொயர்டு போட்டு தான் தீட்டா போடணும். காஸ் ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட்டு சைன் ஸ்கொயர்டு. ஸோ ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு தீட்டா. நெக்ஸ்ட் செகண்டு என்னது? காஸ் தீட்டா சைன் தீட்டா. மிஸ் மைனஸ் எங்கே போடணும்? ஃப்ரண்ட்டில் தான் போடணும். காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா. சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு போட்டாலும் இல்லை காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு போட்டாலும் சேம் மீனிங் தான், பிகாஸ் போத் ஆர் இன் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் minus sin theta cos theta. Minus sin theta cos theta plus
sin theta cos theta. Next என்னது minus into minus plus sin squared theta cos into cos cos squared theta. Okay va? So matrix close ஆகுது. We know that the trigonometry formula, what is it? Sin squared plus cos squared oda value 1. Both are opposite and the answer is 0. Here also both are opposite 0. Sin squared plus cos squared 1. This is the, what is it? I. So இதுதான் நம்ம என்ன சொல்றோம் I 2 cross 2. Okay va? So what is it? I matrix. Identity matrix. Types of matrices la one of the matrix இது identity matrix. Okay va? So இப்போ left hand side எடுத்து நம்ம என்ன பண்ணியாச்சு answer right hand side கொண்டு வந்தாச்சு. What is in the right hand side? Prove that la I தானே. So இப்போ right hand side கொண்டு வந்தாச்சு. That's all. Okay va? Sum A matrix கொடுத்திருக்காங்க 2 prove A squared equal to I. A squared na எப்படி மிஸ் அப்படினா A 2 times ரைட் பண்ணனும். சோ அப்ப A matrix என்னது அதை 2 times ரைட் பண்ணிட்டேன். Then எப்பவுமே matrix multiplicationனாவே what is it theater format. So first matrix பேர் தான் theater அப்படிங்கறனால theater ரைட் பண்ணிட்டேன். Q பாருங்க first Q என்னது 5 6 வச்சு எழுதியாச்சு. சரி again ஒரு theater ரைட் பண்ணிட்டோம். செகண்ட் Q ல யார் இருக்கா -4 -5. சோ அப்ப இந்த பிளேஸ்ல என்ன பண்ணிக்கங்க -4 -5. So as usual multiple பண்ணா we get the answer. Multiple பண்ணா we get this one. Correct? So subtract பண்ணா we get what is it 1001. This is the name of I. So அப்ப right left hand side எடுத்து answer என்னது right handல I. So I கொண்டு வந்துட்டோம். That's all. The sum is over. Okay வா? Next. ஸோ இது அப்படியே உங்களுடைய நோட்டில் நீட்டாக ரைட் பண்ணிக்கோங்க. சம் A matrix B matrix கொடுத்துருக்கு. ஷோ தட் A square plus B squared equal to I. ஸோ அப்போ A squared அப்படின்னா we know that A into A. ஸோ A into Aனா Aயை 2 times ரைட் பண்ணணும். Then we know that multiplication. ஸோ multiplication போடணும். What is the answer? ஸோ எப்போ நீங்கள் இந்த ஃபார்மேட்டு வேணால் தியேட்டர் ஃபார்மேட்டே போடுங்க. போடும்போது காஸ் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் ஜீரோன்னு வரும். ஜீரோட எதை மல்டிபிள் பண்ணாலும் ஜீரோ. ஸோ அப்போ காஸ் ஸ்கொயர்டு ஜீரோ, இங்கே 0 + 0 0 + 0 0 + காஸ் ஸ்கொயர்டு வி கெட் வாட் இஸ் இட் ஏ ஸ்கொயர்டோடைய ஆன்சர் என்ன கிடச்சிடும் காஸ் ஸ்கொயர்டு 0 காஸ் ஸ்கொயர்டு. சிமிலர்லி ஹேவ் டு டூ ஃபார் பி ஸ்கொயர்டு. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சோன்னா ரெண்டு ஆன்சரையும் என்ன பண்ணுங்கள் ஸோ ஆட் பண்ணும்போது வி கெட் வாட் இஸ் இட் b square multiple பண்ணா sin square 0 0 sin squared. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் எது கிடச்சிடும் sin square plus cos squared. we know that 1. இப்போ தானே ஒரு சம்மில் போட்டோம். இந்த சம் கொஷின் நம்பர் 9 போட்டோம். sin square plus cos squared என்னன்னு போட்டுக்கலாம் 1ன்னு போட்டுக்கலாம். ஸோ ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடச்சிடும். ஓகேவா? திஸ் இஸ் ஆன்சர் ஆஃப் a squared plus b squared. ஓகேவா? தட்ஸ் ஆல். இப்போ 6th sum A matrix B matrix கொடுத்துருக்காங்க. find satisfy the commutative property BA equal to ABன்னு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க show that அப்படின்னா prove that மட்டும்தான். ஸோ ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? AB கண்டுபிடிங்க, BA கண்டுபிடிங்க, ஈக்குவேஷன் 1 கொடுங்க 2 கொடுங்க. ரெண்டும் எப்படி தான் வரும் சேமாக வரும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ ஹோம்ஒர்க். 6th sum இஸ் அ ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட் 8th sum. ஸோ இப்போ சொன்னேன் இல்லையா அதே மாடல் தான் 8th sum இதுவும் ஹோம்ஒர்க். ஓகேவா? ஸோ இப்போ 6th sum 8th sum இஸ் அ ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட்டு ஸோ 9 கம்ப்ளீட் பண்ணியாச்சு, 10 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 11 12 13 அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் 3.69 இஸ் அ ஹோம்ஒர்க். 3.69 இப்போ இந்த சம் நம்ம போட்டோம் இல்லையா 5th சம் மாடல் தான். ஓகேவா? ஸோ ஏபிசி மேட்ரிக்ஸ் கொடுத்து A into B plus C equal to AB plus ACன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. திஸ் இஸ் அ ஹோம்ஒர்க் ஃபார் யூ. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.64 இஸ் அ ஹோம்ஒர்க். A மேட்ரிக்ஸ் B மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க AB. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த 2 மார்க் கொஷின். அவ்வளோதான்.
ஓகேவா? ஸோ மல்டிபிள் பண்ணி என்ன பண்ண வேண்டியதுதான். நீங்கள் எப்போவுமே தியேட்டர் மெத்தட்லேயே போடுங்க, அது பெட்டராக இருக்கும். என்ன ஆர்டர் வந்தாலும் யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் ஏபி எக்ஸிஸ்டா இல்லை டஸ் நாட் எக்ஸிஸ்டான்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? எக்ஸாம்பிள் 3.66. ஸோ இதுவும் ஹோம்ஒர்க்கு என்னன்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஷோ தட் அப்படின்னு கொடுத்தனால ஸோ ப்ரூவ் தட் ரெண்டுமே சேமாக வரும் அப்படிங்கிறது தான். இப்போ டூ ஷோ தட் இந்த கொடுத்துருக்கா இல்லையா, ஏபி ஈக்குவல் டு பிஏ. அப்போ ஏபி ஆன்சர் கண்டுபிடிங்க, பிஏ ஆன்சர் கண்டுபிடிங்க. ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் ஞாபகம் வச்சுருக்கணும். என்ன அப்படின்னா ரூட் டூவையும் மல்டிபிள் பண்ணால் 2 அப்படிங்கிறது. ரூட் டூவையும் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் என்னது 2. சிமிலர்லி 2வோட ரூட் 2வை மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் என்ன வரும் 2 ரூட் 2. இப்போ 2 ரூட்டோட 2வை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 4 ரூட் 2. நம்பரோடு தான் மல்டிபிள் ஆகும், ரூட்டுக்கு பேர் இல்லாதனால ரூட் 2 அப்படியே நிற்கும். ஓகேவா? ஸோ இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. மேக்ஸிமம் சம்ஸ் ஈஸியாக தான் வருது. ஓகேவா? ஸோ டவுட்டுன்னா யூ ஹேவ் டு கால் மீ. ஸோ எல்லா சம்மையும் நீட்டாக ரைட் பண்ணி யூ ஹாவ் டு சென்ட் டுடே இட் செல்ஃப் பிஃபோர் 8:30. ஓகேவா? ஸோ பிகாஸ் எவ்வளோ டைம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஹோம்ஒர்க் சம்ஸ் கொஞ்சம் கூட கொடுத்துருக்கறனால at the same without mistake you have to send. Thank you.